தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக, அதிமுக இரண்டு கட்சிகளும் கதவை சாத்தின. பெண் தலைவர் பரிதாபம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா திமுக, அதிமுக இரண்டு கட்சிகளிடம் குதிரை பேரம் நடத்தினார். ராஜ்யசபா எம்பி சீட் வேண்டும், அமைச்சரவையில் பங்கு வேண்டும், துணை சபாநாயகர் பதவி வேண்டும் என்றெல்லாம் கோரிக்கை வைத்தார். 30 தொகுதியில் தன்னுடைய பேச்சுவார்த்தையை ஆரம்பித்து குறைந்தது 20 தொகுதிகள் வேண்டும் என்று கேட்டார். மாறி மாறி இரு கட்சிகளுடன் பேரம் நடத்தினார். அவர் ஒரு நிலைப்பாட்டில் உள்ளதாக தெரியவில்லை. இதனால் எரிச்சல் அடைந்த எடப்பாடி தேமுதிகவுக்கான கதவை சாத்திவிட்டார். கனிமொழி பிரேமலதாவுடன் பேசி பார்த்தார். ஆனால் பிரேமலதா பிடிகொடுக்காமல் இருந்தார். இந்த சூழ்நிலையில் தென் மாவட்டத்தில் தன்னுடைய பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று சென்னை திரும்புகிறார். யாருடன் கூட்டணி என்பதை இன்று அறிவிக்கலாம் என்று முடிவு செய்துள்ளார். ஏற்கனவே அறிவித்திருந்தார், பிப்ரவரி 3ஆம் தேதி அறிவிப்பதாக. ஆனால் பேரம் படியாததால் இன்னும் தேதியை தள்ளி போட விரும்புகிறார். இந்த சூழ்நிலையில் திமுக, அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளும் இனிமேல் பிரேமலதாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டாம் என்ற முடிவுக்கு வந்துள்ளன. அவராக வந்தால் பேசிக்கொள்வோம், நாம போய் இனிமேல் பேச வேண்டாம் என்ற முடிவுக்கு வந்துவிட்டன. ஆகவே திமுக, அதிமுக இரண்டு கட்சிகளும் பிரேமலதாவுக்கு கதவை சாத்திவிட்டன. பிரேமலதா என்ன செய்ய போகிறார் என்பது தெரியவில்லை. இன்று மாலை யாருடன் கூட்டணி என்பதை அறிவிக்கிறார். அவர் யாருடன் கூட்டணி என்பதை அறிவிக்கிறாரா அல்லது தேதி தள்ளி போடுகிறாரா என்பது தெரியவில்லை.